கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விக்கிரவாண்டி மக்களுக்கு அனுதாபமும் பரிவும் இருந்தாலும் அவர்களுக்கு பலமான கவனிப்பு நடக்கும் என்பதால் திமுக அங்கே வெற்றியை சுலபமாக எட்டிவிடும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அவர்கள் சொல்லுவது ரீஎன்ட்ரி என்ற வசனம் எல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனம் போல நன்றாகத்தான் இருக்கிறது. அவர் சொன்னார்ல, வந்துட்டேன்னு சொல்லு, பழைய கபாலியா வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அதிமுகவை எடப்பாடி முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கிறார். அவருக்கு துதிபாடுவதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒற்றுமையை விரும்பவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தீர்க்கமாக கட்சியினுடைய நலன் குறித்து சிந்திப்பவர்கள் விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையுடன் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொண்டு அவரை பழையபடி நம்பர் 2 வைத்துக் கொள்ளலாம். திருமதி சசிகலாவை ஒரு ஆலோசகர் பொசிஷனில் ஏதாவது ஒரு கௌரவம் கொடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும் எனக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் எடப்பாடி மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள். அதிமுக நலன் குறித்து துளியும் சிந்திக்காதவர்கள்.